அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு ஜிமா உலகம். ஜிமான்னா என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய கணவர நான் கூப்பிடுற விதம் தாங்க, அவருடைய உலகத்தில வாழறதால ஜிமா உலகம். ஸோ நம்ம இன்னைக்கு ஃப்ரிட்டர்ஸ் செய்ய போறோம். பேசிக்கலி ஃப்ரிட்டர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஸ்டார்ட்டிங்கில நெனச்சேன். ஒரு ஹோட்டல்ல போய் அங்கே ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா, அது வந்ததுக்கப்புறமா எனக்கு வந்த ஷாக் இருக்கே! ஃப்ரிட்டர்ஸ்னா ஒண்ணும் இல்லைங்க. அது ஒரு பஜ்ஜி. ஆக்சுவலா ஃப்ரைட் ஐட்டம். ஒரு பேட்டர்ல நம்ம டிப் பண்ணி ஃப்ரை பண்றோம் இல்லையா? அதுதான் ஃப்ரைட் ஐட்டம். ஸோ இன்னைக்கு நான் வந்து பேசிக்கான ஒரு ஃப்ரைட் ஐட்டம் தான் செய்ய போறேன். ஆனா என்ன ஸ்பெஷல் ஒகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில ரொம்ப நாளா ரொம்ப மழைங்க. அந்த மழையில இந்த பஜ்ஜி சுட சுட சாப்பிடும்போது, கூட டீ அப்படி இருக்கும். ஸோ அதனால தான் போய் மெனக்கெட்டு வாங்கிட்டு வந்து செஞ்சு வீட்ல எல்லாருக்கும் குடுத்தேன். நானும் செம்மையா என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்க. குழந்தைங்களுக்கும் குடுங்க. பேசிக்கான இன்கிரீடியன்ட்ஸ் தான் போட்டேன். ஆனா கல்யாணம் ஆன புதுசுல எனக்கு இந்த பேசிக் இன்கிரீடியன்ட்ஸ் கூட தெரியாது. ஸோ ஐ அம் லிட்டில் பிட் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் டூ பி ஹானஸ்ட். கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கே இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்துக்கிறேன். நீங்களும் கத்துப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். புதுசா கல்யாணம் ஆனவங்க. ஸோ இவ்ளோ ஃப்ரெஷ்ஷான இது கிடைச்சிருந்தது எனக்கு சில்லீஸு. அது பார்த்தோனே இதுதான் நம்ம மொளகா பஜ்ஜி தான் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி இந்த ஹோல் மொளகா போட்டா வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அது வெளியில இருக்கிறது மட்டும் தான் நல்லாருக்கு. கிரிஸ்பியா இருக்கு. உள்ள அதே மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. அத வந்து நான் வந்து 4ஆ கட் பண்ணிக்கிட்டேன். பஜ்ஜி மாவுக்கு வந்து பேசிக் ஐட்டம் தான். ஜிஆர்பில இருக்கிற பஜ்ஜி மாவு எடுத்துட்டு வந்துட்டேன். அதில வந்து சில்லி பவுடர், ஹிங்கு, சால்ட்டு, கொஞ்சம் பெப்பரு இதெல்லாம் போட்டு கார்ன்ஃப்ளவர் அண்ட் ரைஸ் ஃப்ளார் போட்டு கொஞ்சம் ஹேக் மாதிரி பண்ணி அத காமிச்சிருக்கேன். சுட சுட பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டோங்க. செம்மையா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பாய்.